பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்லிங் சேத்து உழவுக்கு நல்லா இருக்கும். ஸோ டெல்டா சைடு அதிகமாக சேத்து உழவு தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 ஆங்கிளில் டேர்னிங் ரேடியேஷன் கட் ஆகும் வண்டி இது. ஸோ நீங்கள் ஃப்ளோ பண்ணும்போதாக இருக்கட்டும், ஷேடையில் ஓட்டும் போதாக இருக்கட்டும், டேர்னிங் ரேடியேஷன் ஃபுல்லாகவே கட் ஆகும். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமானது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டிராக்டருக்குள்ள கம்பாரிசன். ரெண்டுமே 45 HP பவர் உடைய ரெண்டு டிராக்டர். இதனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதனோட ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்றத கம்பெனி டெமான்ஸ்ட்ரேட்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போது நீங்கள் இந்த ரெண்டு வண்டிக்கும் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆனால் இதில் எது டாப் பர்ஃபார்மன்ஸு அப்படின்றத கொஞ்சம் மக்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சரிங்க சார், கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு டிராக்டர் ஃபீல்டு கொண்டு வந்திருக்கோம். நியூலாண்டில் 4510, ஜாண்டியரில் 5045. ஸோ ரெண்டு டிராக்டருமே 45 HP உள்ள டிராக்டர் தான். ஸோ இப்போ இந்த வண்டியில் என்ன ஆப்ஷன் இருக்குது, நம்ம வண்டி நியூலாண்டில் என்ன ஆப்ஷன் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4510 நியூ பேனட், அதாவது ஏரோநாட்டிக் பேனட்டில் கொடுத்துருக்கோம். இந்த பேனட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை டைப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ நைட் டைமில் ஓட்டும் போது ரொம்ப வைட் ஆங்கிளாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆக்சில் பார்க்குறோம். ஸோ ஃபோர்டல் ஆக்சில் இது. இந்த ஆக்சிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்லிங் சேத்து உழவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ டெல்டா சைடு அதிகமாக சேத்து உழவு தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 ஆங்கிளில் டேர்னிங் ரேடியேஷன் கட் ஆகும் வண்டி இது. ஸோ நீங்கள் ஃப்ளோ பண்ணும்போதாக இருக்கட்டும், ஷேடையில் ஓட்டும் போதாக இருக்கட்டும், டேர்னிங் ரேடியேஷன் ஃபுல்லாகவே கட் ஆகும். ஸோ இப்போது இந்த வண்டி ஆக்சில் பாருங்கள். இந்த வண்டி ஆக்சிலை காட்டிலும் நம்ம வண்டி வந்து ஆக்சில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டி ஆக்சிலாக கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா இது 8க்கு 18 தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளது பார்த்தீங்க அப்படின்னா 9க்கு 20 கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 45 HP உள்ள சிம்சன் இன்ஜின் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசல் மைலேஜை பொறுத்த காட்டிலும் உழவுக்காக இருக்கட்டும், சேத்துக்காக இருக்கட்டும் நல்ல மைலேஜ் கொடுத்துட்ருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வண்டியோட ஹைட்ராலிக் பார்க்கலாம். நம்ம வண்டியில் பொறுத்த வரைக்கும் சென்சிங் ஹைட்ராலிக் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நார்மல் ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் ஹைட்ராலிக்கும் சென்சிங் ஹைட்ராலிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளோ பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லை சேடையில் ரொட்டேட்டர் ஓட்டும் போதாக இருக்கட்டும், ஒரு கல்லோ இல்லை வேரோ மாட்டும் போது வித்தின் செகண்டில் குயிக் சென்சிங்கில் இருக்கும். ஸோ இப்போ நார்மல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ ரெஸ்பான்ஸாக இருக்கும். அதனால நமக்கு என்ன ஆகும்னா பின்னாடி உள்ள இம்ப்ளிமெண்ட்டுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகும். குழு உடையிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இஷ்யூலாம் நிறையா நடக்கும். நம்ம வண்டியில் சென்சிங் ஹைட்ராலிக்ன்றதால அந்த இஷ்யூ இருக்காது. நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் டிரைவர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஓனர்ஸாக இருக்கட்டும், ஏறி உட்காரும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிளாட்ஃபார்ம் காலை வச்சு ஓட்டுறதுக்கு ஏறுறதுக்கு ரொம்ப ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷட்டில் கியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 ஃபார்வர்டு 8 ரிவேர்ஸு. ஸோ 8 ஃபார்வர்டு எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லோவில் 4 ஹையில் 4. ஸோ இந்த ஷட்டில் கியரை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி சிங்க்ரோ ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். இந்த சிங்க்ரோ ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் என்ன கியரில் போகிறோமோ அதே கியரில் அப்படியே ரிவேர்ஸ் வரலாம். ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன ஃபீச்சர்ஸ் எதுவுமே ஜாண்டியில் அந்த வண்டியில் இன்னொரு வண்டியில் இல்லைங்களா? இருக்குது சார். அதான் நம்மளுடைய ஆப்ஷன் கிடையாது சார். அது 8 ஃபார்வர்டு 8 ரிவேர்ஸ் கிடையாது. அது 8+2 அது என்ன அப்படின்னா என்ன கியரில் போகிறோமோ அந்த கியரில் அது ரிவேர்ஸ் வராது சார். ஓகே. இதனால் என்ன யூஸ்? இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேலர் ஓட்டும் போது டைமிங் சேவ் ஆகும், டீசல் சேவ் ஆகும் சார். அதனால் டிரைவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். திரும்பி பார்த்து ஓட்டுறதுக்காக இருக்கட்டும், கியர் நியூட்ரு பண்ணி ரிவேர்ஸ் போடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி உடம்பு வலிக்காது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஷெட்யூல் இருக்கிறதால. டைமிங் டீசலும் ரொம்ப சேவ் ஆகும். நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கிளர்ச்சி கொடுத்துருக்கோம். டபுள் கிளர்ச்சி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கியருக்கு தனி, பிடிஓவுக்கு தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ கியரோட கிளர்ச்சி பார்த்திங்கன்னா நம்ம காலில் வரும், பிடிஓட கிளர்ச்சி பார்த்திங்கன்னா நம்ம கையில் தனியாக கொடுத்துருப்போம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளர்ச்சியோட லைஃப் வந்து கூடுதலாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்ராலிக் பார்த்தோம் இல்லையா, சென்சிங் ஹைட்ராலிக் பார்த்தோம். அதுலேயே நம்ம ஸ்பெஷலாக என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா லிஃப்டோமேட்டிக் கொடுத்துருக்கோம். லிஃப்டோமேட்டிக்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளோ பண்ணும்பொழுது டெப்த்தும் இப்போ பொசிஷனும் ஒரு ஸ்டேஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா டேர்னிங் ரேடியேஷனில் ஒரு டைமும் நம்ம ஆப்ரேட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த லிஃப்டோமேட்டிக் பட்டன் யூஸ் பண்ணும்போது ஹைட்ராலிக் ஆட்டோமேட்டிக்காக அப் ஆகும், டவுன் ஆகும். நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம வண்டியில் பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மற்ற வண்டி காட்டிலும் நம்ம வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப அதிகம். இப்போ நம்ம வண்டியில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வரப்பு ஏறும்போது அடியில் உள்ள சேஸில் வரப்பு எதுவும் தட்டாததுனால நம்ம அந்த அடியில் உள்ள ஷாப்டில் எதுவுமே டேமேஜ் ஆகாது, எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. இதே மற்ற வண்டியை பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி. இதனால வரப்பு ஏறும்போது வரப்பு தட்ட ஆரம்பிக்கும். தட்டும்போது அந்த ஷாப்டெல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இஷ்யூ நம்ம வண்டியில் இருக்காது. நீங்கள் சொல்லிங்க இல்லைங்களா, இப்போ இது ஃபாஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து டைம் கன்சியூம்ஷன் கம்மியாக இருக்கும், அதனால் டீசல் வந்து கன்சியூம் பண்ணுறது கம்மியாக இருக்கும். இதனால் வந்து ஃபார்மர்ஸ்க்கு மணி சேவ் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. அதை நம்ம டேரெக்டாகவே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா?
ஆமாம் வாங்க நம்ம டேரெக்டாக இப்போ சொன்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைவாக ஃபீல்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபீல்டில் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஃபஸ்ட்டு போடுறோம். 2 வண்டியுமே ஐ ஃபஸ்ட்டில் தான் போகிறோம். 15 ஆர்பிஎம் வைக்கிறோம். 15 ஆர்பிஎம்மில் ஐ ஃபஸ்ட்டு ஃபார்வர்டு போகிறோம், அப்படியே ரிவேர்ஸ் வரும். ஆஃப் த டைம் சேவ் ஆகும்னு நினைக்கிறேன். இது 2 ரவுண்டு போகிற இடத்துல அது கரெக்டாக 1 ரவுண்டு தான் போகுது. பார்த்தீங்கன்னா நான் ஜாண்டியை ட்ரை பண்ணேன், அண்ணன் வந்து நியூலாண்ட் ட்ரை பண்ணார். இப்போ நான் நியூலாண்ட் ட்ரை பண்ண போகிறேன், அண்ணன் வந்து ஜாண்டியை ட்ரை பண்ண போகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம மாற்றி உக்காந்தாச்சு. இதுலேயே சேம் தான், ஐ ஃபர்ஸ்ட்டில் ஃபுல் ஆர்பிஎம்மும் ஜாண்டியில் ஐ ஃபர்ஸ்ட்டில் ஃபுல் ஆர்பிஎம் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார்வர்ட் அண்ட் ரிவேர்ஸ். இப்போ நம்ம ஸ்பீடு பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட், அதாவது ரொட்டவேட்டரை போட்டு ஃபீல்டு செக் பண்ண போகிறோம். நான் நம்ம வண்டியில் நியூலாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லோ செகண்டு 1500 ஆர்பிஎம் வைக்கிறேன். சேம் அதே தான் ஜாண்டியர்லேயும் லோ செகண்டு 1500 ஆர்பிஎம். வாங்க பார்க்கலாம்.
பார்த்தீங்க அப்படின்னா 2 வண்டியுமே ஃபீல்டில் செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ கஸ்டமரும் ஃபீல்டில் ட்ரை பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட ஃபீட்பேக் கேட்கலாம். சார் இப்போ நம்ம ஜாண்டியரும் நீவலான்னு ஓட்டி பார்த்தோம் இல்லையா? ஸோ உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஜாண்டியருக்கு நியூ ஹாலண்ட் கம்பேர் பண்ணுறப்ப நியூ ஹாலண்ட் ஸ்பீட் அதிகமாக இருக்குண்ணே. ஜாண்டியர் ஃபார்வர்டில் மட்டும் ஸ்பீட் இருக்குது, அதனால அந்த ஸ்பீடு கம்மி தான். ரிவர்ஸில் ஃபஸ்ட் கியருக்குள்ளே எவ்வளோ ஸ்பீடோ அது ஸ்பீடு தான் போகுது. ஆனால் நியூ ஹாலண்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்டு எவ்வளோ ஸ்பீடோ அதே ஸ்பீடு ரிவர்ஸ்லேயும் போகுது. ஜாண்டியரை கம்பேர் பண்ணுறப்ப நியூ ஹாலண்டு எங்களுக்கு எவ்வளோ பெட்டர் தான். ஷட்டில் கியர் ரொம்ப பெட்டராக இருக்கும், டைமிங் மிச்சம் பண்ணுற இருக்குது. சரி, நம்ம டைமிங் கிட்டத்தில் போய் டைமிங் ஷட்டில் கியர் போட்டோன்னா டப்புன்னு ரிவர்ஸ் ஃபார்வர்டுக்கு எதுக்கும் தம் ஆகலை. ஃபஸ்ட் கியருக்கு ஏற்ற பவரில் அதே டார்க்கில் ரிவர்ஸும் வருது வண்டி. டேர்னிங் ரேடியஸ்லாம் எப்படின்னா? டேர்னிங் ரெடிஷன்லாம் பக்காவாக தானே இருக்குது, ஃபுல்லாக டேர்ன் ஆகுது. ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டேர்ன் பண்ணுறப்ப ஒன் சைடு கியர் வந்து லாக் ஆகுது, ஒன் சைடு வீல் லாக் ஆகிடுது, திரும்ப மாட்டுது. நியூ ஹாலண்டை பொறுத்த வரைக்கும் எந்த லாக்கு எதுவுமே இல்லை. டேர்னிங்கில் ஃபுல் டேர்ன் பண்ணாலும் ஒரு லேகும் இல்லை, பக்காவாக வண்டி திரும்புது. இப்போ அதே நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் ட்ரை பண்ணீங்களே, அப்புறம் லோ போட்டு ரொட்டேட்டர் ட்ரை பண்ணீங்களா, அதில் எப்படி இருக்குது உங்களோட? ரொட்டேட்டரை பொறுத்த வரைக்கும் நியூ ஹாலண்டு நல்ல பவராக தானே இருக்குது. அது என்ன பவரோ தம்மாக மாட்டுது, எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட தம்மாகல. ஜாண்டியர் ஓட்டுறப்ப ஜாண்டியர் வந்து ஒரு சில இடத்துல தம்மாச்சு, வண்டி ஸ்பீடு கம்மியாக இருந்துச்சு. நான் ஓட்டுறப்போ கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், நான் ரிவர்ஸ் வரப்போ தேர்டில் வந்தேன், நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்தீங்க. தேர்டில் வந்துமே என்னால் ரிவர்ஸ் வர முடியல. ஆனால் நியூ ஹாலண்டு ஃபஸ்ட்லேயே அதோட ஸ்பீடுக்கு போயிடுச்சு. இடையில கொஞ்சம் ஏமாற்றி பார்த்தேன், நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டீங்க. ஓட்டி பார்த்ததில் நீங்கள் சில ஃபீட்பேக் சொன்னீங்க இல்லையா? ஸோ இந்த 2 வண்டியில் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஃபியூச்சரில் எடுக்கணும்னா எந்த வண்டி எடுப்பீங்க? நான் ஃப்யூச்சரில் எடுக்கிறேன்னா கண்டிப்பாக நியூ ஹாலண்டு தானே எடுப்பேன். வேறு யாருக்காச்சும் சொல்லணுனாலும் நியூ ஹாலண்டு தான் ரெஃபர் பண்ணுவேன். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரினா நியூ ஹாலண்டு தான் ஃபாஸ்ட்டு, எல்லாத்துலேயுமே டைமிங் சேவ் பண்ணுறதுக்கு இருக்குது. மற்றபடி ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபாஸ்ட்டு இதெல்லாம் கம்மியாக இருக்குது, டைமிங் சேவ் பண்ண முடியல. ஓகே. நியூ ஹாலண்டை பொறுத்த வரைக்கும் அந்த டைமிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓகே, அதனால் நியூ ஹாலண்டு தான் எல்லாருக்கும் எடுக்கிறது சஜஷன் பண்ணுவேன். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே.